வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து சுபா மோகன் பேசுகிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தை வச்சு 9 வகையான ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லட் பேஸ்டு தான். 100% நேச்சுரல், நோ அடிட்டிவ்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, பொங்கல், பாயாசம், ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திணை அரிசியில் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி வந்து நாங்கள் பேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் திணை ரவை. திணையை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் நாங்கள் ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டைம் நாங்கள் ரோஸ்ட் பண்ணுவோம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாயாசத்துக்கு தகுந்த மாதிரி திணையை வந்து இந்த மாதிரி ரவை மாதிரி நாங்கள் உடைச்சிருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பாசிப்பருப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் 2 டைம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டாக தான் தரும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அளவில் நாங்கள் எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு பசுமாட்டு பால்ல இருந்து நாங்கள் ஓனாக பண்ணுற பால் பவுடர் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திருஃபுட்ஸ் வந்து பேக்கெட் நீங்கள் வாங்கினா எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் வெளியே தேடி நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். ஸோ அந்த பால் பவுடர் தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி இதில் ஆட் பண்ணலாம். இது நல்லா வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் உள்ள பேக்கில் நாங்கள் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை நாங்கள் இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கோம். நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கவுந்தபாடியிலேருந்து தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நெய் பாக்கெட் இதுக்குள்ள கொடுத்துருவோம். இந்த நெய் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றும் போதே அதோட ஃப்ளேவர் நல்ல வாசம் நல்லா இருக்கும். நம்ம வந்து நார்மலாக வாங்குறதுக்கும் இந்த பேக்கில் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊத்துக்குழியிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வரோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு தேவையானது நான் சொல்கிற மாதிரி முந்திரி, திராட்சை, பாதாம், தேங்காய் துருவல் இந்த 4 இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா முந்திரி பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ருட்டிலேருந்து தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஸோ எங்கெங்கே பெஸ்ட்டாக கிடைக்குதோ அங்கேருந்து நாங்கள் இன்க்ரீடியன்ஸ் வந்து நாங்கள் சோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து தான் இந்த திருஃபுட்ஸ் பேக் பண்ணிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம திருஃபுட்ஸ் பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் கவரில் தான் கொடுத்துருக்கோம். நல்ல திக்னஸாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ப்ரெஸ் பண்ணாதான் ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மாவு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயே நீங்கள் வச்சுட்டு நல்லா ஜிப்லாக் கவர் மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாங்களே ஜிப்லாக் கவர் வந்து நாங்களே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கீயும் தாளிப்புக்கு தேவையானது பாதாம், முந்திரி, திராட்சை அது நாங்கள் இதில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இது கூட நாங்கள் வச்சிடறோம். இப்போ திணை அரிசியில் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வீட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஊற வைக்கணும், வறுக்கணும், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. சிறுதானியம் பொறுத்தவரையும் கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ஈஸி பண்ணுறதுக்காக தான் இந்த திருஃபுட்ஸ் பேக்கெட்டே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் காட்டின மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. குயிக்காக நீங்கள் சமைச்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த பாயாசம் மிக்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9842045026. எங்களோட ஓன் வெப்சைட்டும் இருக்குது. இது இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜியோ மார்ட் இதிலலாம் இருக்குது. நீங்கள் போயிட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா திருஃபுட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா ரிவ்யூஸ்லாம் நிறையா வரும். பாயசத்தை பற்றி இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, ஹெல்த் மிக்ஸ், பொங்கல் இதை பற்றின ரிவ்யூஸும் இருக்குது. எங்களோட கூகுள் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.8 எங்களுது இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள்.
மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.